ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்தான சிகப்பு அவல் வச்சு பிடி கொழுக்கட்டை, இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு சிகப்பு அவல் அந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லம், 1/2 கப்பு தண்ணி வச்சு வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலை இது கூட சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க. இப்போ கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஆனால் இதை ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சுவையான ரொம்ப ஹெல்த்தியான சிகப்பு அவல் இனிப்பு பிடி கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.